ஹாய் guys, welcome back to another video. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போற மூவினா 2024ல ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவியா ரிலீஸ் ஆன ரீபல் ரிச் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி. இந்த மூவி வந்து எங்க இருக்கு அப்படின்றத லாஸ்ட்ல சொல்றேன். ஸோ அது வரைக்கும் ரிவ்யூ பார்த்துருப்போம். இந்த படத்தை பாருங்க. ஸோ இந்த படத்தோட கதை என்ன, படத்துல ஹீரோட பேர் வந்து ரெடி ரிச்சர்ட். ஸோ அவர் வந்து ஒரு எக்ஸ் மரைனை சேர்ந்தவர். ஸோ அவர் என்ன பண்றாருன்னா கொஞ்சம் பணம் ஒரு $30,000 சைக்கிள்ல போயிட்டு இருக்காரு. திடீர்னு அவருக்கு பின்னாடி வந்து ஒரு போலீஸ் கார் வந்து அவரை இடிச்சு அவர்கிட்ட அந்த பணத்தை எல்லாம் பிடுங்கி அவரை வந்து வேணும்ட்டு அவரை தப்பு பண்ற மாதிரி பண்ணி அவரோட பணத்தை வந்து பிடுங்கிது. அவர் கேட்கிறாரு, அது 30,000 இருக்கு, 20,000 நீ வச்சுக்க, இது 10,000 பணத்தை எனக்கு கொடுத்துரு, என்னோட கசினை வந்து நான் ஜெயில இருந்து எடுக்கணும், அப்போ போதை அந்த கடத்தல் வழக்குல வந்து அவனை தப்பா பிடிச்சிட்டு போயிட்டாங்க, அவனை வந்து பரவல் எடுக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு அதை கேட்காம அந்த பணத்தை எடுத்துட்டு போய் கொள்ளையடிச்சிடறானுங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோ தேடி கண்டுபிடிக்கும் போது ஒரு விஷயம் தெரியுது, அந்த அந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க எல்லாருமே வந்து திருட்டு கம்னாட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்படியாவது கசினை காப்பாற்றணும் அப்படின்னு போது கசினும் வந்து இறந்தும் போயிடுறான். ஸோ அந்த பணம் இல்லாததால தான் கசின் இறந்து போயிட்டான் அப்படின்னு கடுப்பாகிறான். ஸோ சில விஷயங்களை வந்து நோட் பண்ணி பார்க்குறப்போ அந்த சின்ன ஒரு கிராமமே மிகப்பெரிய ஒரு லஞ்சம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள வந்து அடங்கியிருக்கு. ஸோ தன்னோட கசினும் இறந்து போயிட்டான் அப்படின் போது ஹீரோ அடுத்தது எப்படி அவங்களை வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறான் அப்படின்றத கொஞ்சம் சுவாரஸ்யமா அண்ட் கொஞ்சம் வித்தியாசமா சொல்ற படம் தான் இந்த ரீபல் ரிச் அப்படிங்கிற இந்த படம். இந்த படம் ஆல்மோஸ்ட் வந்து இல்லை 2 மணி நேரத்துக்கு மேல அந்த படத்தோட ரன்னிங் டியூரேஷன். இந்த படத்துல எனக்கு பிடிச்சது நம்ம ஹீரோட ஆரன் ஃபிளேரோட நடிப்பு தான். ஒரு மரைன் எக்ஸ்மரைன் அப்படின் போது மரைன் அப்படின்றவங்க ஆர்மி சம்மந்தப்பட்டவங்க கிடையாது, ரொம்பவே பொறுமைசாலி. அவங்களோட ஒர்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து இன்டெலிஜென்டா இருக்கும், ரொம்பவே வந்து நுணுக்கமா இன்டெலிஜென்ட் வந்து பிளான் பண்ணி பண்ணுவாங்க, ரொம்ப பொறுமையா பேசக்கூடியவங்க. ஸோ அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அழகா ஆரன் ஃபிளேர் வந்து இந்த படத்துல வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாரு. அவர் பேசுறதாகட்டும், அவர் டென்ஷன் ஆகாம நிற்கிற விஷயமாகட்டும், எவ்வளவு ஒரு பரபரப்பான சூழ்நிலையும் ரொம்ப காமா அதை வந்து ஹேண்டில் பண்ற விதம் வந்து அந்த நடிப்பை வந்து சூப்பராகவே வந்து கொடுத்திருப்பாரு. ஆனா அதே மாதிரி இந்த படத்துல பெருசா ஆக்ஷன் சீக்வன்ஸ் இல்லை அப்படின்னாலும் படத்தோட லாஸ்ட்ல வந்து அந்த ஆக்ஷன் கொஞ்சம் இருக்கும். பட் ஆனா அந்த த்ரில்லர் ஜேர்னர் அப்படிங்கிற விஷயம் வந்து படம் ஃபுல்லா இருக்கும். அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஒரு கியூரியாசிட்டி இந்த படம் ஃபுல்லாவே நமக்கு இருந்துட்டே இருக்கும். அதுதான் இந்த 2 மணி நேரமும் நம்மளை அங்க இங்க அசர விடாம உட்காந்து பார்க்க வைக்கிறதுக்கு ஒரு மெயின் ஒரு ரோல். அதே மாதிரி ஹீரோயின் ரோல் பண்ணியிருக்கவங்களும் ரொம்ப அழகா அட்வொகேட் கேரக்டர்ல பண்ணியிருப்பாங்க, ரொம்ப அழகா வந்து அவங்களும் நடிச்சு கொடுத்துருப்பாங்க. அந்த ரன் ஆஃப் தி மவுண்டன் அப்படின்னு எனக்கு எக்ஸாக்டா ஞாபகம் இல்லை, அது ராக்கோட படம், அதுல சின்ன படம் நடிச்சிருப்பாங்க அவங்க. ஸோ அதே மாதிரி இந்த படம் வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு குட்டி டவுன், அதுக்குள்ள இருக்க போலீஸ் ஸ்டேஷன், அதுக்குள்ள நடக்கிற லஞ்ச ஊழல், அந்த லஞ்ச ஊழலுக்கு அது மக்களோட பணத்தை அடிச்சு பிடுங்குற ஒரு போலீஸ் ஸ்டேஷன், அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த ஊரை சுத்தியே ஒரு கண்ட்ரோல் ஆஃப் இருக்கும், அந்த போலீஸை ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணும். இதுக்கெல்லாம் உடனே அங்க இருக்கக்கூடிய எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி அண்ட் ஒரு உண்மை சம்பவம் மாதிரியே இந்த படத்தை எடுத்திருப்பானுங்க. ஸோ இந்த மாதிரி லஞ்ச ஊழல் வந்து நம்ம நாட்டிலும் இல்லை, அமெரிக்காவிலும் நடந்துட்டு தான் இருக்கு அப்படின்றத இந்த படம் வந்து நமக்கு காமிக்குது. ஆனா அதை தவிர இந்த படத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், எந்த ஒரு சின்னனான முகம் சொல்லிக்கிற ஒரு அடல்ட் கண்டென்ட், ஒரு கிஸ், எந்த சீனுமே இல்லை. அண்ட் ஒரு மஸ்ட் வாட்சான ஒரு மூவி டெஃபினட்டா நான் சொல்லுவேன். படம் ஏன் பார்க்கணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஸோ எப்படியெல்லாம் அந்த லஞ்சங்கள், எப்படியெல்லாம் பொதுமக்கள்கிட்ட இருந்து கவர்மெண்ட்ல இருக்க உத்தியோகத்துல இருக்குவாங்க, எப்படி இந்த பணத்தெல்லாம் நம்மகிட்ட வந்து புடுங்குறாங்க, அப்படி புடுங்குறதால நமக்கு எவ்வளவு விளைவுகள் ஏற்படுது, அவங்களோட நன்மையை தான் பாக்குறாங்க, அவங்களோட பெனிஃபிட்டை பாக்குறாங்களே தவிர மக்கள் அங்க இருக்க மக்களோட எந்த ஒரு பெனிஃபிட்டையும் பாக்குறல, அதனால ஏற்படக்கூடிய மிகப்பெரிய தாக்கங்கள் என்ன அப்படின்றத அந்த ரீஃபில் ரைட் என்ற படம் வந்து சொல்லுது. அண்ட் ரீஃபில் ரைட்னு ஏன் அந்த படத்துக்கு பேர் வச்சாங்க அப்படின்னா, படத்தோட கிளைமேக்ஸ் காட்சி வந்து இந்த ரீஃபில் ரைட் ஒரு இடத்துல தான் நடக்கும், அதனால அந்த கட்சி வச்சிருப்பாங்க. ஸோ நீங்க படம் பார்க்கலாம். இந்த படம் வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு அண்ட் இன்க்ளூடிங் அஃபிஷியலான தமிழ் டப்போட இந்த படம் அவைலபிளா இருக்கு. லாஸ்ட் ஃப்ரைடே தான் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் நல்ல ஒரு 6க்கு மேல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பெர்ஃபெக்டான ஒரு படம் அண்ட் மஸ்ட் வாட்ச், ஒரு ஹைலி ரெக்கமெண்டான படம் இந்த படம். ஸோ மிஸ் பண்ணாம போய் எல்லாரும் பாருங்க, உங்க ஃபேமிலிஸோட பாருங்க, உங்க குடும்பத்தோட உட்காந்து பார்க்க ஒரு நல்ல படமா இருக்கும். அடுத்த நாள் ஒரு மூவி ரிவ்யூஸோட வந்து நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, தேங்க்யூ.